சோ இப்போ வந்து நம்ம சர்டிபிகேட் நம்ம ரெக்வெஸ்ட் லெட்டர் குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான பேமெண்ட், ரிசிப்ட் அந்த மாரி ஏதாவது இருக்கும்? இல்ல அதுக்கு பேமெண்ட் நமக்கு வந்து எதுவும் கிடையாது. நீங்க குடுத்துறலாம். பட் ஆன்லைன்ல வர்றது வரைக்கும் உங்களுக்கு எந்த பேமெண்ட்டுமே இருக்காது. ம். அதுவே நீங்க ஆஃப்லைன்ல நீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் எடுக்குறீங்க அப்டின்னா, அதுக்கு செர்டைன் அமௌண்ட் அங்கேயே ஆன்லைன்ல பே பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே. பத்திரப்பதியாளர்ல வச்சு பே பண்ண வேண்டியது இருக்கும். இது 2017க்கு முன்னாடி உள்ள குழந்தைகளுக்கு தான் அந்த பிரச்சனை. ம். ம். அதுவும் என்ன பார்த்தீங்கன்னா, 2017க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிபிகேட்ல தமிழ், இங்கிலீஷ் 2மே சேர்ந்து வரும். ம். 2017க்கு முன்னாடி உள்ளதுக்கு நீங்க தமிழ் தனியா வாங்கணும், இங்கிலீஷ் தனியா வாங்கணும். ஒவ்வொரு சர்டிபிகேட்டுக்கும் தனியா பே பண்ணணும். ஓகே. தமிழும் வாங்கணும், இங்கிலீஷும் வாங்கணும். ஏன்னா நமக்கு தேவை தானே. திடீர்னு தமிழ்ல உள்ள டாக்குமெண்ட் குடுங்கன்னா எங்க போறது? இங்கிலீஷ் மட்டும் வாங்கி வச்சோம் அப்டின்னா. சார் இப்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, இங்கிலீஷும், தமிழும் வந்து மேண்டேட்டரி. மேண்டேட்டரி இப்போதைக்கு எல்லாமே மேண்டேட்டரி தான். நீங்க அதாவது அலுவல் மொழியா நம்ம இருக்கிறதுனால, ஆன்லைன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷா இருக்கலாம். அதனால தமிழ் வந்து முக்கியம். ரேஷன் கார்டுல பார்த்தீங்கன்னா, தமிழ்ல தான் பேரு. ம். கரெக்ட். செகண்டரியா தான் இங்கிலீஷ்ல இருக்கும். ம். ஆதார்ல பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இருக்கும், தமிழ் 2வது. ம். அதனால 2மே வந்து கண்டிப்பா நமக்கு இருக்கணும். அது 2017க்கு முன்னாடி உள்ள குழந்தைங்களுக்கு 2 சர்டிபிகேட் நீங்க வாங்கி வச்சுக்கணும். ஓகே. இங்கிலீஷ் மட்டும் வாங்கி வச்சுட்டீங்கன்னா, நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு ரேஷன் கார்டுல பெயர் திருத்தம் தமிழ்ல பண்ணணும் அப்டின்னா, அந்த சர்டிபிகேட் இல்லன்னா உங்களால பண்ண முடியாது. சோ இப்போ நெறைய பேருக்கு நீங்க சொல்ற இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது. தமிழ் அண்ட் கண்டிப்பா, இங்கிலீஷ்ல வந்து நீங்க சர்டிபிகேட் வாங்கி வைக்கணும்ன்றது. இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா.